ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒன்று சாப்பிட்டாவே போதும், நமக்கு வந்து வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு 3 கரண்டி மாவு வந்து போட்டிருக்கேன். நான் ப்ளஸ் அதோட வந்து பாப்பா தம்பியெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அரிசி மாவு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து எனக்கு மட்டும்தான் செஞ்சேன். அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு ஒவ்வொன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கோதுமை மாவில் நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் நமக்கு வந்து போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சீரகம் வந்து போட்டுக்கலாம். சீரகம் வந்து ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 அல்லது 3 நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, முருங்கைக்கீரை நான் இப்போ தான் மரத்துலேருந்து நல்லா கொழுந்தாக வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து நம்ம உருவி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாவை வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தாலே வந்து போதும். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேல சீரகம் வந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்ததுக்கப்புறமேல அதுக்கடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ப்ளஸ் அதோட வந்து இது கருவேப்பிலையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நிறைய போட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமே இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா இல்லைந்து வரமிளகா வேணும்னாலும் காரத்துக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து காரம் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை சேர்த்துக்கல. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போதும் வாயில் வந்து கடிப்பட்டது அப்படின்னா அவங்களால வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கல. நான் வந்து இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேலே இதில் வந்து முருங்கைக்கீரையை நான் அப்படியே வந்து போட்டுடுறேன். நல்லாவே வந்து ஒரு ஒரு கைப்பிடிக்கு மேலேயே வந்து முருங்கைக்கீரையை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். முருங்கைக்கீரையை நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் சுட்டு சாப்பிட்டாலே வந்து போதும். நமக்கு அப்படியே வந்து பசி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லா சட்னியுமே வந்து இதுக்கு நல்லா காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வெறுமனே வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து அந்த இதில் இருந்ததில் வெங்காயம் இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது முருங்கைக்கீரையெல்லாம் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி நான் வந்து இதில் அப்படியே வந்து ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து தோசையில் வந்து தோசைகள் வச்சு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் வந்து வேலை முடியுது. சின்ன வயசுலலாம் அம்மா பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதை அடிக்கடி வந்து செஞ்சு தருவாங்க. ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நீங்கள் ரொம்ப கெட்டியாகவும் பண்ணாதீங்க, ரொம்ப தண்ணி மாதிரியும் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா திருப்பி எடுக்கிறதுக்குள்ளாரையே நமக்கு வந்து இந்த மாதிரி பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் ஒரு மீடியமான அளவில் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுட்டு அப்படியே தோசைக்கல் பூராவும் வந்து பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து இதை நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணணும். இது வந்து நமக்கு தோசை மாதிரி டக்கு நல்லா வேகாது, கொஞ்சம் நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. அதனால் நம்ம வந்து பொறுமையாக வந்து இதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து இது பொறுமையாக வேகிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேகுது. இது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமே தான் நம்ம வந்து திருப்பி போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது 2 பக்கமே நல்லா வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து திருப்பி போடணும். இதுக்கு வந்து கோதுமை ரொட்டி அப்படின்னு தான் எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை. இதை நல்லா இந்த மாதிரி வந்து ப்ரௌனாக ஆகிற வரையும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். நம்ம வந்து இதில் வதக்கிட்டு போடுறதுனால அந்த முருங்கைக்கீரை, வெங்காயம் இதெல்லாம் ஆல்ரெடி நல்லாவே குக்காக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப வந்து இதை குக் பண்ண தேவையில்லை. ஒரு சிலர் வந்து பச்சையாகவும் வந்து போட்டு வதக்குவாங்க. அப்படியும் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு பார்த்திங்க சைடிஷ் வந்து நான் தக்காளி சட்னி தான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டின்னருக்கு நான் ஒரே ஒரு இது மட்டும்தான் கோதுமை தோசை மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ராகி மாவுலேயும் வந்து கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.